மூணாவது கணக்கு பாருங்க 1/4 ஈக்குவல் டு x பை 20 ஈக்குவல் டு 3/y எனில் x y மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். இது மூணுமே சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இதையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? என்ன பாருங்க கரெக்டா இருக்கு. 4 நம்பரும் இருக்கு. எக்ஸ் மட்டும் தான் இல்லை, 3 நம்பர் இருக்கு, எக்ஸ் மட்டும் தான். அப்புறம் எதையும் ஈக்குவேட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணும், லாஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட். அப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். இதையும் ஈக்குவேட் பண்ணா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இல்லை, இங்கேயும் ஒய் இல்லை. சரியா? சரி. அப்போ இதையும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. 1/4 ஈக்குவல் டு எக்ஸ் பை 20 ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ கிழக்கிறது கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு முறை வரும், இங்கே 5 முறை வரும். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது 1/1 1 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? 1 ஈக்குவல் டு இங்கே இருக்குது எக்ஸ் பை 5. சரிங்களா? 5 அண்ட் சரி இருக்குது. ஸோ 5 ஈக்குவல் டு எக்ஸ், 5 ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ 1/4 ஈக்குவல் டு 3/y. சரிங்களா? சரி. இப்போ இந்த y தான் கண்டுபிடிக்கணும். y எந்த பக்கம் இருந்துருங்க, மேலே வந்துடும். சரிங்களா? 1 into y ஈக்குவல் டு இந்த 4 ஆன்சர் கொண்டு போங்க. ஈக்குவல் தான் போச்சுன்னா கீழே இருக்கிறது போச்சுன்னா மேலே வந்துடும். அப்போ 3 into 4 4 இங்கே வந்துடும். 3 into 4 12. இப்போ ஒய்யோட வேல்யூ 12. சரிங்களா? x 5 y 12 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏ ஆன்சர். சரிங்களா? அடுத்து போகலாம்.